தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 83 கூடா நட்பு. குறள் எண் 826. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நண்பர்களை போல் நடித்து நல்லவற்றையே சொன்ன போதிலும் உள்ளன்போடு பழகாத தீயவர் பேசும் சொற்களின் உட்பொருள் விரைவில் புரிந்துவிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், எதிரிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நமக்கு எளிதில் புரிந்துவிடும். ஆனால் நண்பர்களாக பழகி நல்ல வார்த்தைகளையே சொன்னாலும் கூட அவர்களின் உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.